தமிழ் சினிமா உலகில் கதை வசனத்திற்கு பேர் போன பல ஜாம்பவான்கள் உள்ளன. அப்படிப்பட்ட மிக முக்கியமானவர்களில் ஒருவர்தான் ஆரூர் தாஸ். 1931 செப்டம்பர் 10 அன்று திருவாரூரில் பிறந்த இயேசுதாஸ் காலப்போக்கில் ஆரூர் தாஸ் என்று அழைக்கப்பட்டார். 1955 தஞ்சை என் ராமையா தாஸின் உதவியாளராக நாட்டியதார என்ற படத்திற்கான வசனங்களை எழுத உதவினார் ஆரூர் தாஸ். இவரது சினிமா வாழ்க்கையில் 1960 ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு முதலாக பாசமலர் படத்திற்கு வசனம் எழுதினார் ஆரூர் தாஸ். இந்த படம் அவரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. பாசமலர் வெற்றியினால் சிவாஜியின் 28 படங்களுக்கு ஆரூர் தாஸுக்கு வசனம் எழுத வாய்ப்பு கிடைத்தது. வேறு எந்த ஒரு கதை வசனகர்த்தாவுக்கும் சிவாஜியின் இத்தனை படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவுக்கும் அவர் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் படம் பசுமையான பாசமலர் படம்தான். இந்த பாசமலரை பறிப்பதற்கு அவர் அதை தேடிச் செல்லவில்லை, அதுவாக அவரை நாடி வந்தது. 1958-59களில் ஆரூர் தாஸ் தேவர் பிலிம்ஸின் வாழ வைத்த தெய்வம் படத்திற்கு முதன்முறையாக கதை வசனம் எழுதி அதன் படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்று வந்ததை தொடர்ந்து தன்னை எப்படியாவது சிவாஜி கணேசன் நடிக்கும் படங்களுக்கு எழுத செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது நண்பர் ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் சேர்ந்து திட்டமிட்டு அதில் முனைப்பாக இருந்தனர். அவர் அதிர்ஷ்டமும் யோகமும் அவர்கள் இருவருடைய வடிவங்களாக வந்தன. பதிபக்தி, பாகப்பிரிவினை ஆகிய வெற்றி படங்களின் மூலம் தொடர்ந்து சிவாஜி நடிக்கும் படங்களை இயக்கி புகழேணியில் ஏறிக்கொண்டிருந்த டைரக்டர் பீம்சிங்கிடம் ஆரூர் தாஸை பற்றி சாவித்திரியும் சிவாஜியிடம் ஜெமினியும் பரிந்துரைத்து எப்படியாவது ஆரூர் தாஸை எழுத வைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த சமயத்தில்தான் பாசமலர் படத்தில் நடிப்பதற்கு ஜெமினியையும் சாவித்திரியையும் ஒப்பந்தம் செய்தார்கள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சாவித்திரி பீம்சிங்கிடம் ஆரூர் தாஸை பற்றி இவ்வாறு கூறினார். குடும்ப கதைகளுக்கு அவர் மிக நன்றாக வசனம் எழுதுவார். அவரையே பாசமலர் படத்திற்கும் எழுத சொன்னா நல்லா இருக்கும்னு கூற, அதற்கு பீம்சிங், நீங்க சொன்னா அது சரியாத்தான் இருக்கும், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை, ஆனா சிவாஜி ஒப்புக்கொள்ளணுமே, அவர் ஓகே சொல்லிட்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார் பீம்சிங். அதெல்லாம் சிவாஜி கிட்ட அவர் பேசிப்பாரு, அதாவது ஜெமினி பேசிக்கொள்வார் என்று பதிலளித்தார் சாவித்திரி. ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் ஷூட்டிங் இல்லாத நாள் அன்று சாவித்திரி வீட்டிற்கு சென்றார் ஆரூர் தாஸ். மூவரும் காலை உணவை முடித்ததோடு கேரம் போர்டு ஆடத் தொடங்கினார்கள். ஜெமினியை பார்த்து, பாசமலர் டைலாக் விஷயத்தை பத்தி சிவாஜி கிட்ட பேசிட்டீங்களா என்று கேட்டார் சாவித்திரி. சொன்ன, புது பையன்னு சொல்ற, பார்க்கலாம்னு இழுக்கிறாரு, அதோட இவன் வேற சிவாஜி கிட்டே வரமாட்டேன்றான் என்றார் ஜெமினி. ஏன் போக மாட்டேன்றீங்க என்று ஆரூர் தாஸை பார்த்து கேட்டார் சாவித்திரி. அது ஒன்னும் இல்ல நீ, அது பெரிய யூனிட், நான் வேற புதுசு, சிவாஜி என்னை ஏதாவது குறைவா பேசிட்டாருன்னா அதை கேட்டு நான் பொறுக்க மாட்டேன், பதிலுக்கு ஏதாவது சூடா சொல்லிடுவேன், என்னை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமாச்சே, வீண் வம்பு எதுக்கு, வேண்டவே வேண்டாம், எனக்கு தேவர் பிலிம்ஸ் இருக்கு, டப்பிங் படங்கள் இருக்கு, அது போதும் எனக்கு என்று பதிலளித்தார் ஆரூர் தாஸ். அதெல்லாம் சிவாஜி ஒன்னும் சொல்ல மாட்டாரு, அப்படி பார்த்தா எப்படி முன்னேற முடியும், நான் சொல்றது கேளுங்க, பேசாம இவரோட போங்க, கால் ஷீட்டை எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருங்க, திடீர்னு வேற ஒரு ரைட்டரை பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எங்க முயற்சியெல்லாம் வீணா போயிடும் என்றார் சாவித்ரி. இதை சொன்னதோடு ஜெமினியை பார்த்து, இதோ பாருங்க, சிவாஜி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவரை அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்தி பிக்ஸ் பண்ணிடுங்க, இப்பவே ரொம்ப லேட், இப்போ ஷூட்டிங்ல இருந்தாலும் இருப்பாரு, போனாலும் பேச முடியாது, 12 மணிக்கு மேல லஞ்ச் டைத்துக்கு முன்னால அழைச்சிட்டு போறேன் என்றார் ஜெமினி. ஆரூர் தாஸுக்கோ ஒரு பக்கம் சிவாஜியை கண்டு பயம், மறுபக்கம் ஏதாச்சும் வீண் வார்த்தைகளை பேசி விடுவோமோ என்ற ஒரு பயம். ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக ஜெமினி கையை பிடித்து இழுத்துச் சென்று அவர் காரின் முன் சீட்டில் தள்ளி உட்கார வைத்து அவரே ஓட்டிக்கொண்டு போனார். அடையார் நெப்டியூன் ஸ்டுடியோ. குறிப்பிட்ட ஒரு மேக்கப் அறை. கதவை தட்டிவிட்டு ஜெமினி உள்ளே சென்றார். அவரை பின்தொடர்ந்தார் ஆரூர் தாஸ். சிவாஜி சாப்பிட்டு முடித்த நிலையில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். அன்றைக்குதான் நடிகர் திலகத்தை ஆரூர் தாஸ் நேருக்கு நேராக பார்க்கிறார். அவர் மனதிற்குள் மகிழ்ச்சி மலர்ந்தது. வாடா, என்ன திடீர்னு இந்த பக்கம் என்று ஜெமினியை பார்த்து வரவேற்றார் சிவாஜி. சிவாஜியை விட ஜெமினி 8 வயது மூத்தவர் என்றாலும் அவர் ஜெமினியை ஒருமையில்தான் அழைப்பார். இருவருக்கும் அப்படி ஒரு அந்யோன்யமான நட்பு. ஆரூர் தாஸை அலட்சியமாக பார்த்த சிவாஜி, இவன் யாரு என்று ஜெமினியை பார்த்து கேட்டார். அதான்பா, ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன பாரு, ஆரூர் தாஸ், இவன் தான். ஆரூர் தாஸை ஏற இறங்க பார்த்த சிவாஜி, ஆரூர் தாஸ், ஆரூர்னா அவர் கேள்வியை கேட்பதற்குள் திருவாரூர் என்று சொன்னார் ஆரூர் தாஸ். அட, நம்ம ஜில்லாக்காரன், சினிமாவுக்கு புதுசா வந்திருக்க போல இருக்கு, இப்போ தேவர் பிலிம்ஸுக்கு எழுதுறதாவும் குடும்ப கதைகளுக்கு நல்லா வசனம் எழுதுவேன்னு இவன் சொன்னான். சாவித்திரியும் சொன்னதா பீம்சிங் சொன்னாரு. அப்ப ஆரூரான்,
இது ரொம்ப பெரிய படம். நான் இவன் சாவித்திரி எல்லாம் நடிக்கிறோம். பீம் சிங் டைரக்ட் பண்றாரு. கண்ணதாசன் பாட்டு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக், எல்லாம் பெரிய செட்டு. நீ சின்ன பையன், தாங்குவியா என்றார் சிவாஜி. தாங்குவியா என்ற வார்த்தையை கேட்டதும் அவர் பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டால் அவரை சுட்டது போல உணர்ந்த ஆரூர் தாஸ் பதிலுக்கு சிவாஜியை பார்த்து அவர் மிரண்டு போகும் அளவுக்கு பதிலளித்தார். அந்த கதையை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.